அப்பவே சொன்னேன் கட்டிங் போதும் அப்படின்னு. இப்ப எனக்கு ஃபுல்லா போதை ஏறிடுச்சுடா. நம்ம வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியலடா. எனக்கு ஃபுல்லா ஏறிடுச்சு மாப்பிள்ளன்னா. போதையில தான் உன்னை முறைச்சுக்கிட்டே நிக்கிறேன். அடே லவுடு, உன்னை நம்பி வந்ததுக்கு யாரா இருந்தாலும் சமாளிச்சிடும். சண்டால் இவ்வளவு பார்த்தா மட்டும் மயமா இருக்கே. மொழிக்கிற மொழியே பாரு, முத்தகனி. அடி கோவக்கார கிளியே, முத்தகண்ணு மொழியே, என்ன புரட்டி எடுக்க வந்தாயோ. புருஷன் பாக்குறேன் பொழந்து போட. ஒரு ஆம்பளை குளிக்கிறது இன்னொரு ஆம்பளை எட்டி பாக்குறது இதான் முதல் தடவை. உனக்கு வெக்கமா இல்ல? கடுகு அடிக்கிற அடி பூமியோட பூடுவேன். வந்தியா குச்சியான்னு வேலையை பார்த்துன்னு போ. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி. இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. ஊரை தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி கருவாயா. சரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். ஒரே ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீமிதி திருவிழாவை நடத்துறான். தூங்குறானா 7 மணிக்கு? அப்படி என்னப்பா அது? அப்பாப்பா அப்பனா இவனா? பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா.